Hi, my dear AI techies. So, this is our part 3 வீடியோ ஓகேவா யூஏ டெவலப்மெண்ட்டில். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து எப்படி HTML வந்து நம்மளோட ப்ரௌசரில் ரெண்டர் ஆகி அதாவது பார்ஸ் பண்ணி நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை ஷோ பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேசிக் என்னென்ன HTML டேக்ஸ் இருக்குது ஓகேவா, அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இங்கே கோ லைவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணோம், ஒரு சம் கண்டென்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. ஸோ அந்த கண்டென்ட் வந்து நமக்கு என்ன நம்மளோட ப்ரௌசரில் இப்போ விசிபிளாக இருக்குது ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுக்குறேன். ஸோ இதுதான் என்னோடய எலமெண்ட்டு ஓகேவா. இது வந்து HTML டேகு. HTMLக்குள்ளே ஒரு ஹெட் இருக்குது, ஹெட்டுக்குள்ளே உள்ளதெல்லாம் சைல்டு. அதேமாரி ஹெட்டுக்குள்ளே இன்னொரு ஸ்டைல் இருக்குது, இது வந்து அதோட சைல்டு ஓகேவா. பாடிக்குள்ளே சம் கண்டென்ட் இருக்குது. இந்த மாதிரி பேரண்ட் சைல்டு இருக்குல்ல, இந்த பேரண்ட் சைல்டு கான்செப்டை தான் என்னென்னு சொல்கிறாங்க, அவங்க ஹைராரிக்கின்னு சொல்கிறாங்க. பேரண்ட் சைல்டு கான்செப்ட் தான் ஹைராரிக்கின்னு சொல்கிறாங்க, இல்லைனா ஒரு நோடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேரண்ட் சைல்டு ஹைராரிக்கி கான்செப்டை தான் அவங்க என்னென்னு சொல்கிறாங்க, டாம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இது எப்படி க்ரியேட் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு மார்க்கப் லாங்குவேஜ் ஏதோ ஒன்று போடுவீங்க கரெக்டாக. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு டிவ் டேக் போடுறேன், டிவ்க்குள்ளே சம் கண்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு இருக்குன்னா இந்த டிவ் டேக்குள்ளே இந்த கண்டென்ட் இருக்குது. இந்த கண்டென்ட் தான் அவங்க என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேக்ஸு மார்க்கப் அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக. ஸோ மார்க்கப் இதை வந்து நம்ம மார்க்கப் பண்ணிவிடும். மார்க்கப் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா பைட்ஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ பைட்ஸ் மீன்ஸ் 0 1 0 சம்திங் இந்த மாதிரி மெஷின் அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜ் பைட்ஸாக கன்வெர்ட் ஆகுது. பைட்ஸுக்கு அப்புறம் இது என்ன ஆகுது அப்படின்னா கேராக கன்வெர்ட் ஆகுது. கேர்னா உள்ளே இருக்கிற டிஇவின்னு இருக்குல்ல, எல்லாமே சிங்கிள் கேராக மாறுது. டிஇவிஇ அதுக்கப்புறம் ஒன்றுத்துக்கும் இந்த டிக்கு தனியாக அந்த டேக் இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி கேராக கன்வெர்ட் ஆகுது ஓகேவா. ஸோ மெஷினுக்கு புரிகிறது என்ன அப்படின்னா எலமெண்ட் தான் புரியும். ஸோ அந்த எலமெண்ட்டை கன்வெர்ட் பண்ணி, அதாவது நம்ம கொடுக்குற மார்க்கப் லாங்குவேஜ் வந்து எலமெண்ட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ சிங்கிள் கேராக கன்வெர்ட் ஆகுது. கேராக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த கேர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டோக்கன்ஸாக ஜென்ரேட் ஆகுது. டோக்கன்ஸ் அப்படி இல்லைன்னா டோக்கனைசேஷன் ஓகேவா. ஆக்சுவலாக டோக்கனைசேஷன் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. இதுக்குள்ளே தான் நமக்கு என்ன அந்த டிவ் டேகு கன்வெர்ட் ஆகுது. டிவ் டேகு திரும்ப நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அந்த கண்டென்ட் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ டோக்கனாக கன்வெர்ட் ஆகுது. ஆக்சுவலாக டேகுங்கிற ஒரு நேம் கிடையாது, டோக்கனாக கன்வெர்ட் ஆகுது. இந்த டோக்கன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா எலமெண்ட்டாக கன்வெர்ட் ஆகுது. எலமெண்ட்னா இப்போ இது வந்து ஒரு டிவ் டேக் கரெக்டாக. இப்போ இதுவே இங்கே ஒரு பி டேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பி டேக்குங்கிறது என்ன உங்களுக்கு பேஜில் என்னவா ஷோ ஆகும், போல்டு எலமெண்ட்டாக ஷோ ஆகும் ஓகேவா. ஸோ இதுவே ஸ்ட்ராங் டேக் இருக்குன்னா ஸ்ட்ராங் எலமெண்ட்டாக ஷோ ஆகும். இமேஜ் டேக் இருக்குன்னா இமேஜாக ஷோ ஆகும். அதேமாரி டிவ் டேக் இருக்குன்னா டிவிஷனாக ஷோ ஆகும் ஓகேவா. ஸோ எலமெண்ட்டாக கன்வெர்ட் ஆகும். இந்த எலமெண்ட்டுக்குள்ளே இந்த எலமெண்ட் எப்படி பிரியும் அப்படின்னா நோடாக பிரியும். நோடுனா ஒரு பேரண்ட்டு சைல்டு கான்செப்டில் இருக்கும். பேரண்ட் சைல்டு கான்செப்டில் இருக்கும். அங்கே காட்டினால. ஸோ இந்த நோடுங்கிறது என்ன, ஹைராரிக்கி ஆஃப் பேரண்ட் சைல்டு கான்செப்ட். இதுக்குள்ள இது அப்புறம் திரும்ப என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா என்டர் டாமாக கன்வெர்ட் ஆகுது. இந்த டாமு தான் பேரண்ட் சைல்டு. அதாவது மேலே ஒரு ஹெட் டேக் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாடி டேக், பாடிக்குள்ளே 2 டிவ் டேக் வச்சுருக்கீங்க, அந்த டிவுக்குள்ளே இன்னொரு டிவ் வச்சுருக்கீங்கன்னா பேரண்ட் சைல்டாக இங்கே தான் உங்களுக்கு பேரண்ட் சைல்டு ஹைராரிக்கி ஃபார்மேட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னு சொல்கிறோம். ஸோ இந்த டாமு தான் கடைசியில் நமக்கு என்ன மாறுது அப்படின்னா லேஅவுட்டாக மாறும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டர் ஆகும். ரெண்டர்னால் இதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் ப்ரௌசரில் தெரிகிற மாதிரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு பெயிண்ட் அடித்து உங்களோட ப்ரௌசரில் எப்படி ஷோ ஆகும் அப்படின்னா டெவ் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா HTML பார்சிங். நீங்கள் கொடுக்குற ஒரு HTML எலமெண்ட்டு இப்படி தான் பார்ஸ் ஆகுது. இதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறாங்க, HTML பார்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே வந்து இப்போ எப்படி ஹெச்டிஎம்எல் கண்டென்ட் பார்ஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஹெச்டிஎம்எலுக்குள்ளே வந்து ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்டை நம்ம வந்து 5ஆக பிரிக்கலாம். ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்டை நம்ம என்ன கிளாசிஃபை இன்டூ 5 கேட்டகரி. ஓகேவா? ஸோ இதில் கேட்டகரி 5 கேட்டகரியாக இருக்குல்ல, கேட்டகரி நம்பர் 1 என்னன்னா இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கேட்டகரி இருக்குன்னு சொன்னால் கரெக்டாக. கேட்டகரி நம்பர் 1 என்னென்னா நார்மல் எலமெண்ட்டு. ஓகே, கேட்டகரி நம்பர் 2 என்ன அப்படின்னா வாய்டு எலமெண்ட். கேட்டகரி நம்பர் 3 என்ன அப்படின்னா நார்மல் எலமெண்ட், வாய்டு எலமெண்ட். கேட்டகரி நம்பர் 3 என்னென்னா ஆர்சி எலமெண்ட். இவா ரிச் கண்டென்ட் எலமெண்ட். கேட்டகரி நம்பர் 4 என்ன அப்படின்னா ஆர்சி டேட்டா எலமெண்ட். கேட்டகரி நம்பர் 4 என்ன அப்படின்னா ஃபாரின் நார்மல் எலமெண்ட், வாய்டு எலமெண்ட், ரிச் கண்டென்ட் எலமெண்ட். அதுக்கப்புறம் ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது, என்னென்னா ரா டெக்ஸ்ட் எலமெண்ட் எங்கே இருக்குது. கேட்டகரி நம்பர் 4 என்ன அப்படின்னா ரா டெக்ஸ்ட் எலமெண்ட். ஸோ இதை பற்றி நம்ம பேசிக்காக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி HTML வச்சு க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நார்மல் எலமெண்ட் அப்படின்னா நார்மல் எலமெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பேராகிராஃப் டேக் வச்சுருக்கீங்க. ஸோ சம்திங் ஒரு பேராகிராஃப் டேக் இருக்குது. ஓகேவா? இதுக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்துருவீங்க, சம் டெக்ஸ்ட் ஏதோ கொடுத்துட்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டீங்க, ஒரு பேராகிராஃப் டேக் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஆட்ரிபியூட் இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் டேகை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன க்ளோஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் க்ளோசிங் கிடையாது. இதுக்கு நீங்கள் தான் வந்து மேனுவலாக க்ளோஸ் பண்ணணும். அதாவது இந்த பி டேக்காக இருக்கட்டும், ஐ டேக்காக இருக்கட்டும், ஒன்ஸ் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஓப்பன் பண்ண டேக்லேருந்து கீழே உள்ள எலமெண்ட் வரையும் அதை என்ன பண்ணோம், ஃபுல்லாகவே போல்டாக காட்டும். ஸோ இதை தான் அவங்க நம்ம என்னென்னு சொல்கிறோம், நார்மல் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நார்மல் எலமெண்ட் அப்படின்னா திஸ் இஸ் நீட் செல்ஃப் க்ளோசிங். திஸ் இஸ் நீட் மேனுவல் க்ளோசிங். ஓகேவா? மேனுவல் க்ளோசிங். அதுக்கப்புறம் நோ நீட் ஆட்ரிபியூட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் திஸ் இஸ் நீட் மேனுவல் க்ளோசிங். மேனுவலாக தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன, நோ நீட் ஆட்ரிபியூட் எதுவுமே தேவையில்லை. ஓகேவா? ப்ரௌசரில் விசிபிள் பண்ணணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் ஒன்ஸ் வி டிக்ளேர் இட்ஸ் பர்ஃபார்ம். ஒன்ஸ் நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள எல்லா கண்டென்ட்டுக்கும் அதை என்ன பண்ணிவிடும், பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல போய்ட்டு ஒரே ஒரு பேராகிராஃப் டேக் க்ரியேட் பண்ணுறேன். இன்னொரு பேராகிராஃப் டேக் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் பி. இந்த க்ளோஸிங்கை தூக்கிடுறேன். ஓகேவா? நான் சேவ் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துல ரன் ஆச்சுன்னு தெரில. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், எகைன் ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் எனக்கு என்ன இருக்குது, இது க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஒன்ஸ் நான் இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டேன் அப்படின்னா ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடும். இதை வந்து நீங்கள் மேனுவலாக க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் அது என்ன பண்ணோம், நார்மல் எலமெண்ட்டு ஒர்க் ஆகும். /b. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ மேனுவலாக க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணியிருக்கு, இதுலேருந்து இது வரையும் மட்டும்தான் நமக்கு என்ன அந்த நார்மல் எலமெண்ட்டோட
இப்போ போல்டுன்னு நம்ம சொல்லி கொடுத்தோம் கரெக்டாக. ஸோ இப்போ இந்த எலமெண்ட் மட்டும் எனக்கு என்ன ஆயிருக்கு, போல்ட் ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன, நார்மல் எலமெண்ட்டு. அதுக்கப்புறம் என்ன எலமெண்ட் இருக்குது அப்படின்னா, ஜூம் பண்ணிக்கிறேன் தெரில அப்படின்னா. ஸோ 2 எலமெண்ட் என்ன, வாய்ட் எலமெண்ட், சைண்ட் எலமெண்ட்டு. வாய்ட் எலமெண்ட்டுங்கிறது எதை மெயின் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் இப்போ நான் ஐஎம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன், இமேஜ் அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் நான் இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா, இதுக்குள்ளே நான் எந்த ஆட்ரிபியூட் இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இதுக்கு பேர் என்ன, வாய்டு. ஓகேவா. உள்ளே எதுவுமே கொடுக்கல. நான் இதுக்கு என்னென்னா, இட்ஸ் நோ நீடு செல்ஃப் க்ளோசிங். ஓகேவா. இட்ஸ் நோ நீடு. இப்போ இமேஜ், ஆடியோ, வீடியோ இந்த டேக் எல்லாமே இது மாதிரி தான். ஆடியோ, வீடியோ இந்த டேக்லாம். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன டேக் இருக்குது, நார்மல் எலமெண்ட்டுக்கு பி டேகு, ஐ டேகு, இஎம் டேகு. ஸோ இதெல்லாமே ஃபார்மேட்டிங் டேக்ஸ் மோஸ்ட்லி என்னமே நார்மல் எலமெண்ட்டு. ஸோ வாய்ட் எலமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இமேஜ், ஆடியோ, வீடியோ இதுக்குள்ளே நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது வந்து ஒரு நார்மல் எலமெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ நான் போயிட்டு இங்கே போயிட்டு ஜஸ்ட்டு ஒரு இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டேக் மட்டும் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இதுக்குள்ளே நான் வந்து எந்த ஆட்ரிபியூட்ஸுமே கொடுக்கல. ஓகேவா. ஸோ எந்த ஆட்ரிபியூட்ஸுமே கொடுக்கல, எனக்கு எந்த எரரும் அடிக்காது, எதுவும் பண்ணாது. எனக்கு ப்ரௌசர்லேயும் எனக்கு என்ன ஆகாது, விசிபிள் ஆகாது. ஸோ ப்ரௌசர்லேயும் எனக்கு என்ன ஆகாது, விசிபிள் ஆகாது. இதுதான் வந்து இமேஜ் டேக். ஸோ இதுவே நான் என்ன பண்ணணும், ஒரு ஆட்ரிபியூட் நேம் கொடுக்கணும் ஏதாவது. எஸ்ஆர்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன ஒரு சோர்ஸ் எலமெண்ட் கொடுக்குறேன். டாட் ஸ்லாஷு எனக்கு வந்து ஒரு HTML இருக்குது. ஓகே. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு அந்த அந்த இமேஜ் வந்து ப்ரோக்கான் இமேஜை தருது. இதுவே நான் அந்த இடத்துல .htmlக்கு பதில் வேறு ஏதாச்சும் .jpg ஏதோ ஒரு ஃபார்மேட் கொடுத்தோம் அப்படின்னா அது எனக்கு இமேஜாக தெரியும். அதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன், ஆல்ட்டு திஸ் இஸ் HTML டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆல்ட் ஆட்ரிபியூட் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேவா. நான் இப்போ அந்த இதில் இமேஜ் எதுவும் வச்சுருக்கல. ஸோ நான் அதனால் என்ன பண்ணிட்டேன், ஜஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு கண்டென்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். அதாவது இது வந்து ஒரு HTML டாக்குமெண்ட், இது இமேஜ் கிடையாது அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா. ஆல்டர்னேட் ஆட்ரிபியூட்டில். ஸோ இமேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் இமேஜ் கொடுத்துக்கலாம். இப்போது இது வாய்ட் எலமெண்ட்னால் என்ன மீன் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வித்து நீங்கள் ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்தா மட்டும்தான் அது என்ன பண்ணும், உங்களோட ப்ரௌசரில் என்ன எலமெண்ட்டோ அதை ஷோ பண்ணும். ஓகேவா. இதுக்கு என்ன, வாய்ட் எலமெண்ட் இட் இஸ் நோ நீட் செல்ஃப் க்ளோசிங் டேக் அண்ட் டெஃபினெட்லி நீட் என்ன ஆட்ரிபியூட். ஓகேவா. லைக் எஸ்ஆர்சி ஆட்ரிபியூட், நீட் ஆட்ரிபியூட்ஸ். ஓகே. இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வாய்ட் எலமெண்ட் சொல்கிறோம். ஸோ தேர்ட் எலிமெண்ட் என்ன அப்படின்னா ஆர்சி எலமெண்ட், ரிச் கண்டென்ட் எலமெண்ட். அதாவது டெக்ஸ்ட்லாம் போடுறீங்களே, லைக் பி டேகு, ஹெச் டேகு இதெல்லாம், இதுதான் என்னன்னு சொல்கிறோம், ரிச் கண்டென்ட் எலமெண்ட் சொல்கிறோம். ஸோ இந்த பேஜ் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதில் ஒரு பி டேக் போடுறேன். ஸோ இதுக்குள்ளே நான் வந்து ஒரு எலமெண்ட் கொடுக்குறேன், லோரம் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து எனக்கு ஒரு டிஃபால்ட்டாக சம் ரேண்டம் டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு வரும். ஸோ அதனால் நான் லோரம் கொடுத்துருக்கேன். இதுவே இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறேன். இந்த டெக்ஸ்ட் ஏரியாக்குள்ளே சம் இன்புட் ஏதோ ஒன்று கொடுக்குறேன். இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ஒரு பி டேக்கை கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ பி டேக்கை கால் பண்ணுறேன். இதுவே இங்கே இதுக்குள்ளேயும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு பி டேக்கை கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்போது இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். தானே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்க்குறேன், இதுக்குள்ளே பாருங்கள் என்னோட கண்டென்ட் என்ன, அந்த கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த கண்டென்ட்டுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், போல்டு பண்ணியிருக்கேன். கரெக்டாக. ஸோ இங்கே பாருங்கள் அதேமாதிரி இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போல்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு என்ன ஆகிருக்காது, அதுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா என்னோடய டேகோடையே சேர்ந்து வந்துருச்சு. ஸோ நான் வந்து ஆர்சி டேட்டா எலிமெண்ட்டாக ரிச் கண்டென்ட் எலிமெண்ட், அதாவது டெக்ஸ்ட் கண்டென்ட் நீங்கள் எதாவது கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஆர்சி டேட்டா யூஸ் பண்ணலாம். அந்த ஆர்சி டேட்டாக்குள்ளே நீங்கள் இன்டர்னலாக கொடுக்குறீங்கள இன்னொரு டேகு,
ஓகேவா? நீங்க என்ன பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு இன்லைன் டேக் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ ஒரு டேக் கொடுக்குறீங்கன்னா, அந்த டேக் வந்து ஆர்சி கன்டென்ட் எல்லா எலமெண்ட்டுக்குமே அது எடுத்துக்காது. அதுதான் சொல்ல வராங்க. அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ரிச் கன்டென்ட் எலமெண்ட்டு, ஆர்சி டேட்டா எலமெண்ட்டு. ஓகேவா? ஸோ 4th எலமெண்ட் என்ன அப்படின்னா, ரா டெக்ஸ்ட் எலமெண்ட். ரா டெக்ஸ்ட் எலமெண்ட்டுங்கிறது என்னன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு சில இப்போ எனக்கு வந்து காப்பி அப்படின்னு சொல்லிட்டு காப்பி ரைட் சிம்பிள் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது இல்லை ருபீஸ் சிம்பிள் இல்லை ஏதோ ஒரு எமோஜஸ் வேணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா அது என்னால் கொண்டு வர முடியாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், காப்பி ரைட் சிம்பிள், காப்பி ரைட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கொடுக்குறேன். இப்போது இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து காப்பி ரைட் சிம்பிள் வேணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா அது என்னால் காப்பி ரைட்னு கொண்டு வர முடியல. ஸோ நான் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆம்பர்சன் சிம்பிளை கூப்பிட்டு, எங்கே இருக்க ஆம்பர்சன் காப்பி, அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் அப்படின்னா COPY, ஓகேவா? காப்பின்னு சொல்லி கூப்பிட்டோம் அப்படின்னா எனக்கு அது என்ன ஆகிடும், காப்பி ரைட் சிம்பிளை கொண்டு வந்துடும். ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் ரா டெக்ஸ்ட் எலமெண்ட். ஸோ உங்கள் பார்த்தீங்கன்னா காப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஸோ காப்பி ரைட் சிம்பிள் வந்துருச்சு. இதை தான் அவங்க என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ரா டெக்ஸ்ட் எலமெண்ட் சொல்கிறாங்க. ஸோ டெக்ஸ்ட் டைப்பில் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், உங்களோட கண்டென்ட்டு கீழே கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதுதான் அவங்க ரா டெக்ஸ்ட் எலமெண்ட் சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா ஃபாரின் எலமெண்ட். ஃபாரின் எலமெண்ட்ஸுங்கிறது என்னென்னா எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணோம். எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணோம். எக்ஸ்டர்னல் லைப்ரரினா இப்போ ஃபாரின் எலமெண்ட்ஸ். ஃபாரின் எலமெண்ட்ஸ்னால் எக்ஸ்டர்னல் லைப்ரரி யூஸ் பண்ணி நீங்கள் அந்த இதை எடுத்துகிட்டு வரணும். லைக் கேன்வா, அது கேன்வா, எஸ்விஜி, மேத்தெம்எல். ஸோ இந்த மாதிரி டேக்ஸ்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ்டர்னல் லைப்ரரி யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இதை தான் அவங்க என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாரின் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம பேசிக்காக என்னென்ன HTML எலமெண்ட்டை எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லி ஓரளவு பார்த்துருக்கோம். ஓரளவு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, VS கோடு போயோ இல்லைனா ஏதோ ஒரு ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணியோ இல்லை நோட்பேட் யூஸ் பண்ணியோ 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு HTML டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு டேகு, அதுக்கப்புறம் HTMLக்குள்ளே எத்தனை டைப் ஆஃப் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பிரித்து பார்த்துக்க போகிறோம். ஓகேவா? தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி ஒவ்வொன்று பற்றியும் நம்ம வந்து ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ரியல் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் அண்ட் பிளேலிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இன்னும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும் இல்லை வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா?